வெல்கம் டு ஏஜே கேட் கேம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்டர்னல்ஸ்க்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து இஆர். எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் எதற்கு யூஸ் பண்ணுவோன்ட்டு பார்த்துப்போம். எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து நிறையா ட்ராயிங்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்லாம் நிறையா இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்டு அது இமேஜ் ஃபார்மேட்டு எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ட்ராயிங்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே வந்து இமேஜாவோ இல்லை பிடிஎஃபாவோ உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை மேலே வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அதை வந்து டூப்ளிகேட் ட்ராயிங்காக பண்ணுறது தான் எங்களோட வேலை. அந்த வேலைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணுவோன்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஆர் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸை பாருங்கள். இதில் வந்து மேலே இருக்கிற இந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணுன்ற அந்த அட்டாச் வந்து கேட்குது. இதில் டிடபிள்யூஜி ஃபார்ம், இமேஜ் ஃபார்மு, டிடபிள்யூஎஃப் ஃபார்மு, பிடிஎஃப் ஃபார்ம். இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறது வந்து பிடிஎஃப் என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து அதை டெஸ்க்டாப்பில் இஆர் ஃபைல்ஸில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது ஒரு சிம்பிளான ஃபைல் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு 3 ஃபைல் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு வந்து அது ஸ்கேல் ரேஷியோ எவ்வளோ வேணும்னு XYZ எல்லாமே கேட்குது. இப்போதைக்கு எனக்கு அது தெரியாதனால நான் ஜஸ்ட் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரேன். உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே எடுத்துகிட்டு வந்தோன்னே இதுதான் ட்ராயிங். ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா டைமென்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிம்மாக தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எனக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டைமென்ஷனை. அதுக்கு வந்து எப்போ நான் சொன்ன மாதிரி டிஐ செக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் லாஸ்ட்டு பாயிண்ட் கிளிக் பண்ணதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.570 சம்திங் காட்டுது டிஸ்டன்ஸு. பார்த்தீங்கன்னா இது வேல்யூ வந்து 1525 வருது. ஸோ 200 டைம்ஸ் பிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் 200 டைம்ஸ்க்கு. இப்போ நான் டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். டிஐ கொடுத்து டைமென்ஷன் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் தென் இது கரெக்டாக பிடிஎஃப்ன்றதுனால சில கோஆர்டினேட்ஸ்லாம் கரெக்டாக லிங்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 1714. பட் ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 1525 தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நான் ஜஸ்ட்டு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்த வேல்யூ வந்து 1714 டிவைடட் பை ஆக்சுவலாக நமக்கு வர வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1525 இது பார்த்தீங்கன்னா 1.12 டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூவோட பிக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ஸ்கேலிங் டவுன் பண்ணோன்னா 1525 டிவைட் பை 1714 நம்ம பார்த்தோம்ல வேல்யூ, அதோட இது பண்ணால் 0.889 சம் டிஜிட்டல் வேல்யூ வருது. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு லைன் ரெஃபரன்ஸ் லைன் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக பார்த்தா 1525. நான் அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இதையும் எனக்கு அந்த விசிபிளாக இருக்கணுன்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெட் கலருக்கு. ஓகே, இதோட வேல்யூனா நமக்கு பார்த்தீங்கன்னா 1714 வந்தது. பட் ஆனால் வேல்யூ வந்து 1525 இருக்கணும். அது ஸோ என்ன பண்ணுறேன், ஆஃப்செட் கொடுத்து 1525 கொடுத்து என்ட்ரு கொடுத்து இந்த இதை ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலி டைமென்ஷன் நான் செக் பண்ணேன்னா
இதுதான் 1525. அதாவது இந்த டிராயிங்கோட ஒரு வேல்யூ வந்து இது வரைக்கும் வரணும். இது ஏன் நான் இப்போ இந்த டைமென்ஷன் தான் நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன்னா, இருக்கிறதுலே பிக் வேல்யூ நான் எடுக்கும் பொழுது எனக்கு எல்லாமே கரெக்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இருக்கிறதுலே பெரிய வேல்யூவாக இருக்கிற இந்த 1525 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் பண்ண போகிறேன். ஸ்கேலுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், எஸ்சி கொடுத்தீங்கன்னா ஸ்கேல். எதை ஸ்கேல் பண்ண போகிறேன்னா இந்த டிராயிங்கை ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் போதும். இது பிளாக்கில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணால் வரும் போதும். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட், பேஸ் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் கிளிக் பண்ணோன்னு கீழே பாருங்கள், காப்பி ரெஃபரன்ஸ் குறிக்குது. இப்போ நான் காப்பி பண்ண போகிறதில்ல, ரெஃபரன்ஸ் ஆர் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எனக்கு இதுதான் 0 பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வச்சு நெக்ஸ்ட்டு இந்த டைமென்ஷன் வந்து இப்போ இருக்கிறது இதுதான் என்னோடய ரெஃபரன்ஸ். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக வேணுன்ற இது வந்து இந்த பாயிண்ட். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கேஜ் ஆன மாதிரி இல்லை, ஸ்ட்ரிங்க் ஆன மாதிரி இல்லை ட்ராயிங். ஜஸ்ட் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் டைமென்ஷன் 1525. வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 1525. நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் 1525. ஸோ இது மட்டும்தான் இப்படி இருக்குமான்னு கிடையாது. இப்போ நான் மற்ற டைமென்ஷன்லாம் நான் இப்போ செக் பண்ண போகிறேன். மற்ற டைமென்ஷன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 377 வேல்யூ இருக்குது. நமக்கு வந்த வேல்யூ வந்து 377.2. இந்த பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து சில சமயம் அதையும் மைனூட்டாக செக் பண்ணணும்னாலும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் அளவாக நம்மளுக்கு இந்த டைமென்ஷன் வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த டைரெக்ஷனில் இருக்க டைமென்ஷன் மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் மட்டும் இல்லாமல் வெர்டிக்கலும் அதே மாதிரி வருதான்னு ஒரு நம்ம செக் பண்ணிப்போம். அதே மாதிரி நான் டிஐ கொடுத்துட்றேன். டிஐ கொடுத்துட்டு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். நியர்லி பார்த்தீங்கன்னா 470. அதுக்கு வந்து வேல்யூ நமக்கு வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 469.7. அரௌண்ட் த வேல்யூ நம்ம இது பண்ணும்போது 470 வரும். இப்போ இதுக்கு மேலேயே வந்து அப்படியே ட்ரா பண்ணலாம் பாருங்களேன். இந்த ஒரு சின்ன பிளேட் எவ்வளோ இருக்குதுன்னு நான் இது பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் கொடுத்து இந்த மாதிரி இப்போ நான் சர்க்கிளும் போட்டுறேன். இது வந்து டேப்போவில் ஆக்சுவலாக இப்போ நான் இதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். திரும்ப இதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி கொடுத்து பார்த்தீங்கன்னா அதே இது வந்துருச்சு பார்த்தீங்களா, 104 150. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 150. பிளேட் வித் வந்து தெரிஞ்சு 104 தான் இருக்கும். அது எங்கேயும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு 150 ஓகேவா. பிச் இது வந்து 76 125 அதுவும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். நம்மளுக்கு வந்து 76க்கு 75.9 வந்திருக்கு. அரௌண்ட் வேல்யூ 76 ஓகே தான். இது 125.45 வந்திருக்கு. அரௌண்ட் த வேல்யூவில் பார்க்கும்போது கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பிடிஎஃப்லேருந்து எடுத்ததுனால இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஈஸியாக வந்தது. இதே நீங்கள் பார்க்கும்பொழுது இமேஜில் சப்போஸ் நான் வந்து என்கிட்ட டாக்குமெண்ட்டாகவே இல்லை, ப்ராப்பரான டாக்குமெண்ட்டே இல்லை. இப்போ நான் சப்போஸ் நான் ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுக்கணும், ஏதோ ஒரு ஃபைலில் இருந்து நான் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து நான் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் எப்படி ஸ்கேலிங் பண்ணுறதுன்ட்டு ஃபர்தராக இன்னொரு கிளாஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். பாய்.